உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சட்டசபையில் வந்து அப்படியே விஜய் வந்து அப்படி மிரட்டுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஓட்டு வந்து 107 சீட்டு தான் வந்தாருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் அது கூட வரலையே, முதல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவரை வந்து மிரட்டலாம். விஜய் அவர்களை பார்த்து குதிரை பேரம் நடக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசின பிரேமலதா அவர்களுக்கு இதை பேசுறதுக்கு தகுதி இருக்கான்றதை முதல்ல அவங்க கண்ணாடியை பார்த்து யோசிச்சுட்டு விஜய் அவர்களை வந்து எங்கள் எம்எல்ஏக்களை வந்து அவங்க வந்து பணம் கொடுத்து வாங்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து அவ்வளோ வீக்காக இருக்காங்க. அப்போ பணத்தை கொடுத்தா அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன வேணாலும் செய்வாங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நாம் ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்யும்போது இனிக்குது, நமக்கு ஒருத்தவங்க துரோகம் செய்யும்போது கசக்குதா? இன்னைக்கு இந்த துரோகம்னு சொல்லக்கூடிய இதே எடப்பாடி அவர்கள் எப்படி தவழ்ந்து தாவி போய் காலில் விழுந்தாரு, இந்த பதவியை எப்படி அவர் வாங்கினார்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் இன்னைக்கு மறுபடியும் அவரோட பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. 120 ஆதரவாளர்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு சட்டசபையிலையும் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. நிரந்தர முதலமைச்சராக பதவி இன்னைக்கு மறுபடியும் எடுத்துட்டார். இது பெரிய விஷயம் இல்லை, இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தா தான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து கூட்டணி கட்சிகளை வச்சு 120 சீட்டு ஆல்ரெடி வந்துட்டார். இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டே அவருக்கு கண்டக்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் வச்சாங்க. அதுலேயும் இன்னைக்கு வந்து தளபதி வந்து வென்று வந்து விட்டார் முதல்வர். சரி, இப்போ விஷயம் அதுவானா அது இல்லை. அவர் பதவி ஏற்ற அந்த சட்டசபையிலே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இதில் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டது குதிரை பேரம். என்னைக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சோ, விஜய் அவர்கள் தான் வந்து பெரும்பான்மையாக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதோ, அன்னையிலிருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம். நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு புயலையே கிளப்பினார் அன்னைக்கு நைட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்சிகள் எல்லாமே, இன்னும் சொல்லணும்னா தமிழக முதல்வரோட கூட்டணி வைத்த திமுகலேருந்து வந்த கட்சிகள் அவங்க முதற்கொண்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துரோகம் அப்படிங்கிற வார்த்தையும் கடந்த ஒரு 2-3 நாளாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மேலே நம்ம குற்றம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த குற்றம் சொல்கிறதுக்கு தகுதியான ஆளாக நாம் இருக்கணும்ல. அப்படி அவங்கெல்லாம் தகுதியான ஆட்கள் அப்படின்னு பார்த்துருவோமா? இப்போ நம்ம முதல்ல சிறிய கட்சியிலேருந்தே போவோம். இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறத ஆரம்பித்தது வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தான். அவர் வந்து என்ன சொன்னார், என்னோட எம்எல்ஏவே காணோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா எம்எல்ஏவோட அவரே வந்தார். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இவர் போலி கடிதம் வந்து கவர்னர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கு தாவேகா பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் அவரே வந்து எழுதுகிற அந்த வீடியோ இருந்தது. இது ஏஐ வீடியோ அப்படின்னு கூட அவர் வந்து சொல்லி பார்த்தார். கடைசியாக அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாகலன்னு வச்சுக்கோங்களேன். இவரும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, அது அப்படியே பரபரப்பாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே எந்த எம்எல்ஏ வந்து விஜய்க்கு நான் வந்து ஆதரவு கொடுக்கல, எனக்கு தெரியாமே இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரோ, அதே காமராஜ் அவர்கள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாகவும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆதரவாக பேசின அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளாவே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டதா டிடிவி தினகரன் அவர்களும் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அவர் சட்டமன்றத்தில் பேசும்போதுமே வந்து நடந்த கசப்பான நிகழ்வுகளெல்லாம் மறந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ இதிலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது அவரோட முழு மனதோடு தான் வந்து தாவாக்கால சேரணும்னு நினச்சிருக்காரு. பட் இவங்க பேக்லேருந்து கொடுத்த ப்ரெஷர்னால அவர் அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு இல்லை நான் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு மறுபடியும் உண்மை தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அது அவங்க கட்சியில் இருந்ததே ஒரே ஒரு எம்எல்ஏ தான். ஸோ முடிஞ்சு போச்சு. இதை சொல்கிறதுக்கான தகுதி அவருக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் சின்ன விஷயங்கள். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பிரேமலதா அவர்கள் தேமுதிக எப்பேற்பட்ட கட்சி, கேப்டன் சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷன் வழி நடத்திய அந்த ஒரு கட்சி. அவர் கட்சி தொடங்கும் போதே அவர் எதிர்த்தது டிஎம்கேவை தான். தொடர்ந்து அதை தான் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தார். பயங்கரமாக வந்து டிஎம்கே வந்து மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணார் டிஎம்கேவை எதிர்த்து. அது பத்தாது அப்படின்னு ஆண்டாள் அழகர் விஜயகாந்த் அவர்களுடைய திருமண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க. அதை செஞ்சது யார்? டிஎம்கே. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ பொங்குனாங்க.
கூட இருந்த இவங்களும் பிரேமலதா அவர்களும் அன்னைக்கு என்னெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதில் பல கோடிகள் நஷ்டம் அப்படின்னு கேப்டன் வந்து மன வருத்தத்தோடு அதை இருந்தாலும் பரவாயில்ல, எதையும் நான் தாங்கி மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ திமுகவுக்கு அப்படி ஒரு ஆப்போசிட்டாக இருந்த கட்சி தேமுதிக. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கேப்டன் இறந்து விட்டார், இன்னைக்கு அவர் வந்து இல்லை. அப்படின்ற பட்சத்தில் யாரை அழிக்கணும்னு விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினாரோ அதே கட்சியிலேயே இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் குதிரை பேரம் பேசுனீங்களா இல்லை யானை பேரம் பேசுனீங்களா அப்படிங்கிறதா எங்களோட ஒரு கேள்வியாக இருக்குது. சாதாரண ஒரு சின்ன எம்எல்ஏக்கள் அவங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க விஜய் கூட சேர்றதே குதிரை பேரம் அப்படின்னா எதற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ, யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கட்சி கூட்டணியிலே நீங்கள் இன்னைக்கு நிற்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேரம் வாங்கினீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா, இல்லை இந்த கேள்வி அவங்களுக்கு எழும்பாமல் இருந்திருக்குமா? ஸோ விஜய் அவர்களை பார்த்து குதிரை பேரம் நடக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசின பிரேமலதா அவர்களுக்கு இதை பேசுறதுக்கு தகுதி இருக்கான்றதை முதல்ல அவங்க கண்ணாடியை பார்த்து யோசிச்சுட்டு விஜய் அவர்களை வந்து கேட்டிருக்கணும். இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். துரோகம். எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணுறது சரியில்லை, இது வந்து பச்சை துரோகம், எங்கள் கட்சியில் இருக்க ஆளுங்கள்லாம் வந்து இப்படி கூப்பிட்டுக்கிட்டாரு, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு, அவங்கள மட்டும் போய் பார்க்குறாரு அப்படின்னு வந்து பேசியிருந்தார். ஆனால் அதிமுகவுக்கு துரோகம் அப்படிங்கிறத சொல்லியா தரணும்? விஜய் அவர்களாக வந்து அதிமுகவுக்கு துரோகம் பண்ணணும்? நியாயமாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்ப எம்ஜிஆர் அவர்கள் இறந்தோன்னே அவங்களோட மனைவி வந்திருக்கலாம், வர்றதுக்கும் முயற்சி பண்ணாங்க, பட் ஆனால் வரல. அந்த இடத்துல அப்போ என்ன நடந்தது? ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. சரி, அவங்க வந்தாங்க, நல்லபடியாக ஆட்சி அமைச்சாங்க, நல்லபடியாக ஆட்சியெல்லாம் பண்ணாங்க, ரைட். அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க இடத்துல ஓபிஎஸ் அவர்களை தான் வந்து அம்மா வந்து தற்காலிக முதலமைச்சராக வச்சுட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா இல்லாத பட்சத்தில் அவர் தானே வந்திருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க இடத்துல அம்மா அவரை தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அவரால் முடியும் அப்படின்றனால வச்சுருந்தாங்க. அப்போ அவர் தானே வந்திருக்கோம். எப்படி அவர் வராமல் அடுத்து சசிகலா அவர்கள் வந்தாங்க. அங்கே நடந்தது மிகப்பெரிய துரோகம். சரி, சசிகலா அம்மா வந்தாங்க, சரி அவங்களாச்சும் ஆட்சி நடத்தினாங்களா? இன்னைக்கு இந்த துரோகம்னு சொல்லக்கூடிய இதே எடப்பாடி அவர்கள் எப்படி தவழ்ந்து தாவி போய் காலில் விழுந்தாரு, இந்த பதவியை எப்படி அவர் வாங்கினார்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து இது எப்படி சொல்றது, கம்ப்யூட்டர் யுகம், சோசியல் மீடியா மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்குது. எதையும் மறைக்கவோ மாற்றவோ முடியாது. ஏன் உதயநிதி அவர்களே வந்து இதை காமிச்சு தான் வந்து நிறைய இடத்துல பிரச்சாரங்களே வந்து பண்ணார். ஸோ அப்படி காலில் உளுந்து சின்னம்மா அப்படி இப்படின்னு கட்சிக்குள்ளே வந்த அவர் சசிகலா அவர்களே வெளியே அனுப்பி அந்த கட்சியை கைப்பற்றினார். இதுக்கு பேர் துரோகம் இல்லையா? நாம் ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்யும்போது இனிக்குது, நமக்கு ஒருத்தவங்க துரோகம் செய்யும்போது கசக்குதா? சரி, அது கூட இருக்கட்டும். இப்போ சமீபமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குதிரை பேரம் வந்து பேசுகிறாங்க, எங்கள் எம்எல்ஏக்களை வந்து அவங்க வந்து பணம் கொடுத்து வாங்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து அவ்வளோ வீக்காக இருக்காங்க. அப்போ பணத்தை கொடுத்தா அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன வேணாலும் செய்வாங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்களா? சரி, சப்போஸ் இப்போ உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துருக்காங்க, அப்போ ஒருத்தன் வந்து ஒரு 20 கோடி கொடுத்து இதில் ஒரு கையெழுத்து போட அப்படின்னா மக்களை பற்றியும் கவலைப்படாமல் பிரச்சனை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டுருவாங்களா? இன்றைக்கி வந்து எம்எல்ஏக்கள் பணம் கொடுத்தா மாறிடுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் கட்சி அவ்வளோ வீக்காக இருக்கா? உங்கள் கட்சியவே உங்களால் வழி நடத்த முடியல. பல துரோகங்களை அதிமுக பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்கு. அப்படி தான் பல தலைவர்கள் மாறி இன்னைக்கு உங்கள் கையில் அது வந்து நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி அதிமுக தோல்வி அடைஞ்சப்போ அந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னாங்க. பட் அந்த தைரியமும் உங்களுக்கு இல்லை, கட்சியை வழி நடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பும் உங்கள்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய அளவுல அந்த ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல எழுது. ஸோ துரோகத்தை பற்றி அதிமுக வந்து பேசுறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கவங்களும் பல துரோகம் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு கட்சி ரெண்டாக பிளவுறது. விஜய் அவர்கள் ஆல்ரெடி முதல்வராக இருக்காங்க, ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கு அந்த கட்சியில் இருக்க பிடிக்கல, ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நாங்களும் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்கள் எம்எல்ஏக்களை மட்டும்தான் உழைக்கணும், நான் மட்டும் தான் உழைப்பேன், நீங்களாம் உழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? வர்றவங்கள வர வேணாம்னு தடுக்க முடியுமா?
வராமல் இருக்கவங்கள நாமளாக வழியக்க வந்து மனசை கழிச்சு கூப்பிட்டோன்னா அது தவறு, அது வேற விஷயம். ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்க உட்பூசெல்லாம் அவங்களா தானாக வந்து விஜய் அவர்களோட சேரணும்னு நினைக்கும் போது அப்போ விஜய் அவர்கள் அதை ஆதரிக்கிறார் அப்படின்னும் போது அது வந்து துரோகம் கிடையாது. அவர் நல்ல மக்களுக்கு நல்ல செய்ய தான் வந்திருக்காரு. நாளைக்கு திமுக எம்எல்ஏக்கள் வந்து நாங்கள் என்னோட சேர்ந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவர் சரின்னு தான் சொல்ல போகிறார். அப்படி தான் இன்றைக்கி அந்த கூட்டணி கட்சிகளையும் அவர் வந்து எடுத்துக்கிட்டார். திமுக கூட இருந்தாலும் அது சிறுபான்மை கட்சி நேர சேர்ந்தவங்க தலித் மக்கள்லாம் அவங்க ஜெயிச்ச எம்எல்ஏ எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி அவர் வந்து வெற்றியை கொண்டு அவர் நினச்சிருந்தா பாமகக்கு போயிருக்கலாம். இதோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த திமுக வந்து அதிமுகவோட எம்எல்ஏக்கெல்லாம் வாங்க இது மாதிரி வாங்கி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாமே. 20-25 எம்எல்ஏக்கள் மேலே கிடைக்கும் போது ஏன் 2 அவர் போய் தேடி இருக்கணும்? அவரோட வியூவில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். பட் அவர் மேலே வந்து குற்றம் வைக்கக்கூடிய நீங்கள் முதல்ல உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சு வச்சுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய தலைக்கு வருவோம். சின்ன தலையாக இருந்தவர் இப்போ பெரிய தலையாக வந்து ஆகிட்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சட்டசபையில் வந்து அப்படியே விஜயை வந்து அப்படி மிரட்டுறாரு. நீங்கள் வந்து மைனாரிட்டியில் தான் வந்து ஜெயிச்சிருங்க, நீங்கள் வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கலை, உங்களுக்கு இத்தனை கோடி மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, மிச்சம் 3,60,00,000 மக்கள் வந்து ஓட்டு போடலை அப்படின்னு வந்து சொன்னார். மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு விஜய் அவர்களை கேலி செய்கிறதெல்லாம் பயமுறுத்துறதெல்லாம் இருக்கட்டும், நீங்களே இதே பேரை தான் ஒரு காலத்தில் எடுத்திருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அம்மா அவர்கள் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இதை எத்தனையோ தடவை சொல்லி 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 உங்களை வந்து நோக்கடிச்சிருக்காங்க. ஸோ நீங்களே அந்த இடத்துல இருந்து தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ தளபதியை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களோட பேக் ஸ்டோரியை கொஞ்சம் யோசித்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட முதல் கோரிக்கை. அடுத்ததாக ரெண்டாவது, மைனாரிட்டின்றதை தாண்டி ஓட்டு விஜய் அவர்கள் ஜெயிச்ச எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு பேரு கூட தெரியாத கேண்டிடேட் வந்து 20,000-25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஆனால் உங்கள் கட்சியை சேர்ந்த நீங்களே உதயநிதி அவர்களே வெறும் 7,000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். KN நேரு அவர்கள் வெறும் 4,000 ஓட்டு. எப்படி பேரு தெரியாத தாவேகா கேண்டிடேட் வந்து திமுக கேண்டிடேட்டை 25,000-30,000 ஒரு சில இடங்களில் 50,000 வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க. ஆனால் KN நேரு மிகப்பெரிய தலைவர், அவர் வெறும் 4,000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். ஸோ பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து பேசணும். தளபதி அவர்களும் வந்து அதில் சொல்லியிருந்தார், முதல்வருமே வந்து நூலிலையில் இது வந்து தவறிடுச்சு அப்படின்னு தான் சொன்னார். உண்மை அதுதான். அன்னைக்கு அந்த பஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே அவங்களுக்கு சரியாக கிடச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் போயிருந்தா 117 இல்லை, குறைஞ்சது 140 160 சீட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து வந்திருப்பாங்க. நீங்கள் இன்னும் கீழே போயிருப்பீங்க 3வது இடத்துக்கு. ஸோ ஏதோ ஜஸ்ட்டில் நீங்கள் தப்பிச்சிருங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்யுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஓட்டு வந்து 107 சீட்டு தான் வந்தாருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் அது கூட வரலையே, முதல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவரை வந்து மிரட்டலாம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கூட வரல அப்படின்னா அப்போ உங்கள் ஆட்சியில் மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஓட்டு போடும்போது அந்த மக்கள் வந்து புத்திசாலி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு பெரிய வெற்றி ஆட்சி பூச்சுங்கிறீங்க. அதே இன்னொருத்தனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சினிமானால கிடச்சிருச்சு, லக்கில் கிடச்சிருச்சு, சினிமா கவர்ச்சியை நம்பி போட்டுட்டாங்க, நீங்கள் பெருசாக ஜெயிக்கலை. இதே நீங்கள் ஜெயிச்சு இதே இடத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் இருந்தால் நீங்கள் இதே மாதிரி ஒத்துக்குவீங்களா? நாங்கள் கம்மியாக தான்ப்பா ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் பெரிய ஆள்லாம் இல்லை, தளபதி எங்களுக்கு ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காரு, ஸோ அதனால் வந்து அவரை இதெல்லாம் பண்ணாங்க என்னன்னு அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு எப்படி சொல்ல, ஒரு எலெக்ஷனில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் எத்தனை வாய்கள், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, 4 இடத்துல கூட வர முடியாது, நான் அரசியலை விட்டே போயிடுறேன், இப்படி பல பேர் பலவிதமாக விஜய் அவர்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. பட் அதுதான் யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக வெளியே வந்து விழுந்துச்சு. ஸோ இதை வந்து முதல்ல மனசில் வச்சுக்கணும். அடுத்த எலெக்ஷனில் இதை விட தளபதி அவர்கள் கூட வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் அவர் வந்து ஆட்சிக்கே வந்திருக்கார். வந்த முதல் நாள் 700 சில்லற ஒயின் ஷாப் வந்து 717 நினைக்கிறேன், 717 ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ண ஆர்டர் போட்டிருக்காரு. 5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க?
நீங்களும் க்ளோஸ் பண்ண ஒரு 500 ஷாப்பு அப்படின்னு வந்து சொன்னீங்க. பட் அதுக்கு எப்படி பண்ணீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் விஜய் அவர்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்தோடனே மகளிருக்கு தனியாக ஒரு சிறப்பு படை அமைச்சிருக்காங்க. ஒயின் ஷாப்பை மூட சொல்லியிருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் அதுலேயும் நீங்கள் நிறையா கிரிட்டிசைஸ்லாம் பண்ணீங்க. அதை அடுத்த இதில் பார்ப்போம். தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் செஞ்சதை விட பல மடங்கு விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி அவர் வரமாட்டாருன்னு யோசிச்சிங்க, வந்துட்டார். அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு நினச்சிங்க. உதயநிதி அவர்களுக்கு பேசின பேச்சுக்கெல்லாம் சட்டசபையிலேயே வந்து தளபதி அவர்களும் வந்து பதில் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய உரை. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அரசியல் தெரியாதுன்னு சொன்ன ஒரு மனுஷன் ஆடுற ஆட்டத்தை உங்களால் பொறுத்துக்க முடியல. பொறாமை, வைத்தறிச்சல் நல்லாவே தெரியுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் பதவி இருக்கும் போதும் தமிழ் தாய் வாழ்த்து 2வது தான் பாடப்பட்டுச்சு. இன்னைக்கு அதோட வந்தே மாதரம் சேர்த்ததுனால அது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிறதுனால 3வது இடத்துக்கு போச்சு. நீங்கள் என்னமோ முதல் இடத்துல பாடின மாதிரியும் தளபதி என்னமோ 3வது இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்ட மாதிரியும் சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம். ஸோ இப்படி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிளப்பி அவர் வந்து கவுக்கூட நினைக்கிறீங்க. பட் அவருக்கு என்ன அரசியல் தெரியுமா? அவர் சினிமா நடிகர்னு சொன்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் இப்போ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரம் அவரும் வாத்தியார் மாதிரி ஒரு மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாரு, அவரும் கற்றுக்குவார். அதை விட உதயநிதி அவர்கள் வந்து சீனியர் அப்படின்னு சொன்னார். உதயநிதி அவர்கள் வந்து முழு நேர அரசியல்வாதியாக வந்தது இப்போ தான். அதுக்கு முன்னாடி அவங்க அப்போ தான் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். தளபதி அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தது 3 வருஷம்தான். ஆனால் 30 வருஷமாக அதற்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டி தன்னோட ரசிகர்களை மக்கள் மன்றமாக மாற்றி தொண்டர் படையாக மாற்றி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு 30 வருஷமாக தனி ஒரு ஆளாக போராடி வந்திருக்காரு. என்றைக்குமே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வண்டியில் ஏறி பயணம் செய்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நாமளாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் பயணம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி செஞ்ச ஒரே தலைவர் விஜய் அவர்கள் தான், விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு நேர்மையான மனுஷன், கோவக்கார மனுஷன், மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது, நேர்மையான மனுஷன். அதனால தான் அவரை வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ பண்ணி அவரை நோக்கடிச்சு இன்றைக்கி ஆலையில் அவங்க பண்ணிட்டீங்க. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி இல்லை. இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டால் அதே சினிமாவுக்கு இன்னைக்கு சினிமானாலே விஜய் தான் அதுக்கான அடையாளம் அப்படின்ற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அப்போ அதுக்கு அவர் எவ்வளோ பாடம் படிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அரசியல்லையும் அவர் மிகப்பெரிய பாடம் படித்து உங்களுக்கும் அதை கற்றுத்தருவார் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.